இங்கே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் நெய், அடுத்தது தேங்காய் எண்ணெய், இப்போ வந்து ரெண்டும் சேர்ந்து சூடாகட்டும். போடுறத காட்டு, அப்புறமேட்டு அதை ஆஃப். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ அடுத்தது வெங்காயம், பல்லாரி வெங்காயம் ஒரு 1/2 கிலோ வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா 4, இப்போ நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டையும் போகும். இப்போது புதினா போட்டுக்கலாம். அடுத்தது மல்லித்தழை போட்டுக்கலாம். இதை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே வதங்கி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அது ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் தக்காளி வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் தயிர் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வைப்போம். இப்போது பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூனு வத்தத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நச்சீரகத்தூள் இப்போ போட்டுக்கலாம். இது வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1.5 ஸ்பூன். இப்போது நல்லா அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், மாஷா அல்லாஹ், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா, செமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது கறி வந்து நான் உப்பு போட்டு, உப்பு மஞ்சத்தூள் மசாலாத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். நம்ம 4 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் நான். இப்போ அந்த அரிசியை நம்ம இப்போ அதில் போட்டுக்கலாம். இந்த கிளாஸுக்கு தாங்க 4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். இந்த கிளாஸுக்கு 8 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த கறியை வச்ச தண்ணி இருக்குது,
அதுவும் சேர்த்து நம்ம 8 கிளாஸ் தண்ணி. ஓகேங்களா? இப்போது ஒரு லைட் அது கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோன்னா அரிசியை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது மூடியை திறந்து பார்ப்போம். மாஷால்லா நல்லா கொதித்து வருதா? இப்போ அரிசியை போட்டுருவோம். நான் அரிசியை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். புழுங்க அரிசி, அதனால் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போது மூடியை போட்டுருவோம். மூடியை போட்டு ஒரு 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். விசிலை எடுத்து விட்டுடலாம். விசிலை எடுத்து விட்டு மூடியை திறக்கலாம். மாஷால்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி செம்மையாக இருக்குது. பாருங்கள், தண்ணியெல்லாம் அளவுகள் கரெக்டாக வச்சதுனால எப்படி இருக்குது பாருங்கள். செமையாக இருக்கா? இப்போ மீதி இருக்கிற புதினாவையும் மல்லியும் போட்டுடலாம் அதில். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கிண்டி நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடிடுவோம். அவ்வளோதான். இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 1 நிமிஷம் கழிச்சு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சம்பல் பிரியாணிக்கு தயிர் சம்பல் இல்லை. இன்றைக்கி மாசி, பொரிக்கடலை, அடை ஊறுகாய், வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா எல்லாம் போட்டு பிசைஞ்ச சம்பல், மாசி சம்பல். சரிங்களா? வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்குறோம். வாழைப்பழம் வாங்க சாப்பிட்லாம். வைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.